வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நெருக்கமாக பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். நீங்கள் சிரிப்பதற்குள் கூட ஒரு வழியானது உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் இத்தனை மன கஷ்டங்கள் ஏற்படுகிறது என்று பலமுறை நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு சில மனக்காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஆறாமல் உங்களை இன்னும் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மனசுக்கு மட்டும் தண்டனைகள் கிடைத்து கொண்டு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய நல்ல மனது உங்களுடைய மனது அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து தண்டனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எது செய்தாலும் அது போய் பிரச்சனையில முடியுது. அந்த ஒரு பிரச்சனை கூட நீங்க எதுக்கு ஏற்படுது, எதனால ஏற்படுகிறது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட ஒரு பாடமாக இருக்கும். நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு கெடுதலை மட்டுமே ஏற்படுத்தும். அது வெளியில் இருந்து மட்டும் கிடையாது, உங்களுடைய குடும்பத்திலிருந்தும் அது கெடுதல்களை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க. ஆனா எல்லாரையும் நம்பி விடுவீர்கள். அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களை பல முறை காயப்படுத்தி இருக்கும். நீங்க நம்பிக்கை என்பது அதிகமாகவே வைப்பீங்க. மற்றவங்கள கண்மூடித்தனமா நம்புவீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் போல அனைவரையும் நினைத்து அனைவரிடமும் சகஜமாக பழகுவீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். அந்த காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சும்மா இருக்காது. உங்களை மாறி மாறி துன்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னமும் திக்கி திணறிக் கொண்டிருப்பீர்கள். ஜோதிட ரீதியா பார்க்கும்போது சந்திரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருப்பார். அதனால் நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ராசிக்காரங்க. அதே ஒரு உணர்ச்சி தான் உங்களுடைய பலமும் உங்களுடைய பலவீனமும். உங்களுடைய பலத்தை அந்த ஒரு உணர்ச்சியை யார் மீது காட்ட வேண்டும், யார் மீது காட்டக்கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உணர்ச்சியை அதிகமாக காட்டுவது சிலர் அதனை தவறாக கூட புரிந்து கொள்ளலாம். தவறாக நடக்கவும் முயற்சி செய்யலாம். எனவே யாரிடம் காட்டணும், யாரிடம் காட்டக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இதுவரை அனுபவித்த தடைகள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க செய்த நன்மைக்கு எதிராக கிடைத்த அவமானங்களாக இருந்தது. இது தண்டனைகள் எல்லாம் அப்படித்தானங்க உங்களுக்கு உருவானது. நீங்க நல்லது செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த நல்லதுக்கு பலனானது கிடைத்திருக்காது. உங்களுக்கு தண்டனைகள் மட்டும் உருவாகி கொண்டே இருக்கும். முக்கியமா அந்த தண்டனைகள் சாதாரண தண்டனைகளாக இருக்காது. நீங்க செய்த நன்மைகளுக்கு குறைகளை கூறக்கூடிய ஒரு தண்டனைகளாக இருந்திருக்கும். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் உருவாகி இருக்கும். தண்டனைகள்னு உங்களுடைய வாழ்க்கையில கூறணும்னா இதைத்தான் கூற முடியும். ஏன் அப்படின்னா, நீங்க செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக கிடைத்தது அவமானங்கள் தான் கிடைத்திருக்கும். நீங்க நம்பியவர்களிடமிருந்து வந்த துரோகங்கள், இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தண்டனைகளாக உணரப்படும். நீங்க மற்றவங்களுக்கு கொடுப்பது நம்பிக்கையாக இருக்கும், உதவியாக இருக்கும். ஆனா அவங்க உங்களுக்கு கொடுப்பது துரோகத்தை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய அமைதியை கூட பல பேர் தவறா புரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தண்டனையா தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் இதுவாக மட்டுமே இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில யாரும் புரியாத உங்களுடைய துன்பங்கள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? நீங்க அழுத நாட்கள் இதுவரை யாருக்கும் தெரியாது. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக நீங்கள் நிச்சயமாக கூறணும். ஆனா நீங்க அழுதுருக்கீங்க. அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ, உங்களுடைய திருமணமானவர்கள், உங்களுடைய மனைவிக்கோ, உங்களுடைய கணவனுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ யாருக்குமே தெரியாது. ஆனா உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் சுமந்த சுமைகள் யாருக்கும் புரியாது. அந்த சுமைகளால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரானது உங்களுக்கு ஏற்படும். அவ்வளவு கஷ்டங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். வெளியே சொல்ல முடியாம நீங்கள் தவித்து கொண்டிருப்பீங்க. வெளியில நீங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க உடைந்து கிடப்பீங்க. அது யாருக்கும் தெரியாது. உங்களை ஒட்ட வைத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே நன்மைகளானது நடக்கும். பல இரவுகள் உங்களுக்கு கண்ணீரால் மட்டுமே கழிந்திருக்கும். ஆமாவா இல்லையா? நிச்சயமாக நீங்க சொல்லியே ஆகணுங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எதற்காக, யாருக்காக எல்லாத்தையும் தாங்கி கொண்டு வாழ்றீங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருப்பீங்க. யாருக்கெல்லாம் என்னென்னவோ நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. அதெல்லாம் நீங்க யாருக்காக பண்றீங்க, யாருக்காக வாழ்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக கமெண்ட்ல கூறியே ஆகணும். உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய நம்பிய சிலருக்காக, முக்கியமா சொல்லணும்னா, நான் விட்டுவிட்டால் என்ன ஆகும் என்ற ஒரு பயத்திற்காக, என்னுடைய குடும்பம் எனக்கு முக்கியம். நான் மட்டும் இப்போ இல்லை அப்படின்னா என்னுடைய குடும்பம் எவ்வளவு வருத்தப்படும் அப்படின்னு என் குடும்பம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் இருக்கிறப்போ சரியா போச்சு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயமும் இருக்கும்.
நம்ம வெளியில் சென்று நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்முடைய குடும்பத்தை யார் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு அதிக அளவான பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டு எந்த விதமான செயல்களிலும் ஈடுபடாமல் நண்பர்களுடன் பிடித்ததை கூட செய்யாமல் வெளியில் சுற்றாமல் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் இரவும் பகலும் ஓடி பாடாடி பாடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. உங்களுடைய குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன தெரியுமா? இது வரைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கெல்லாம் காரணங்கள் தெரியாமல் உண்டாகும். அதற்கான காரணங்கள் என்னன்னு தெரியுமா? புரிதல் இல்லாமல் இருப்பது. ஒருவர் மீது பேசுகின்ற பேச்சாக இருக்கட்டும், அவங்க நடந்து கொள்ளக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், அதை புரியாமல் நடந்து கொள்வது. இதனாலதான் இன்னொரு பக்கம் சண்டை ஏற்படுவது. அடுத்து பேசாத ஒரு மனநிலை. நீ பேசினாதான் நான் பேசுவேன் அப்படின்னு நினைத்து கொண்டு குடும்பத்துக்குள்ளேயே ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு பேசாமல் இருப்பது. சிலரின் அகங்காரங்கள், சிலரோட ஈகோக்கள், இது அனைத்தையும் பார்த்து நீங்க மற்றவங்ககிட்ட போய் பேசணுமா? இவனுக்கு நான் கீழே இருக்கிறவனா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுடைய குடும்பத்திற்குள் இருக்கும். இது மட்டும் இல்லாம உங்களுடைய மௌனங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கூறியே நீங்கள் ஆகணும். ஆனா நீங்க பேச வேண்டிய இடத்துல மௌனம் காத்தால் பல பிரச்சனைகள் பெரிதாகவே உருவாகி இருக்கும். ஏன் அப்படின்னா பேச வேண்டிய இடத்துல ஆமா இல்லை அப்படின்னு ஒரு உண்மையை நீங்க கூறிடணும். கூறாம நீங்க மௌனம் காக்கிறது அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல கோவப்படத்தான் செய்வாங்க. அப்படி கோவப்பட்டுதான் உங்களுடைய குடும்பம் இந்த ஒரு நேரத்துல இரண்டாக பிரிந்து கிடக்கும். இதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த கண்ணீர் வந்த காலங்களுக்கு எப்போது தெரியுமா முடிவு கிடைக்கும்? அதற்கான ஒரு காலம் ஆரம்பமாகி விட்டது. வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். அதற்கு முன்பு நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை நான் கூறுகிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இன்னொரு நாள் நீங்க எதிர்பார்க்காத நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். மனதில் இருந்த பாரத்தை குறைத்து வைக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள எவ்வளவோ பாரங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதையெல்லாம் குறைத்து வைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக உயர்த்த ஆரம்பிக்கும். உயர்த்தி ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டு செல்லும். அந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிலையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு நிச்சயமாக தொடங்க போகிறது. இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். எப்படியெல்லாம் பயன்படுத்தினா வாழ்க்கையில முன்னேற முடியுமோ அந்த சில செயல்களில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதற்கு நீங்க ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பண்ணணும். உங்களை நீங்கள் முதலில் மதிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் மீது ஒரு மதிப்பை உங்களுக்கு திணிக்க வேண்டும். யாரும் உங்களை தவறாக பேசினா கோவப்படணும். கோவப்படாம நீங்க பொறுமையா போயிருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி போகக்கூடாது. உங்களை யாராவது தாழ்த்தி பேசினாலோ, உன்னால இது செய்ய முடியாது அப்படின்னு பேசினாங்கன்னா அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சில செயல்களை நீங்க செய்து காட்டணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். எனவே நீங்க யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது அப்படிங்கிறத உணரணும். உணர்ந்து நீங்கள் அதன்படி நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையும் முக்கியம் என்று நீங்களும் உணர வேண்டும். மற்றவங்களுக்காக நீங்க இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையும் முக்கியம், எனக்கும் சில சேவிங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு உணர்ந்து நீங்க சேர்த்து வைத்தால் மட்டுமே கொஞ்சம் நீங்க சுயநலவாதியாக தான் யோசிக்கணும். யோசித்தாதான் பிற்காலம் உங்களுக்கு அதிக அளவில் பலனை கொடுக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இறுதி வரைக்கும், சாகும் வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும். அதனையும் நீங்கள் ஒரு பக்கம் யோசிக்க வேண்டும். எனவே நான் கூறுவது சரியா தவறா? உங்களோட குடும்பத்துல மகிழ்ச்சி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அது எப்படி தெரியுமா கிடைக்கும்? நீங்க யாராவது ஒருவர் மனது விட்டு நீங்க பேச ஆரம்பித்தாலோ உங்களுக்குள்ள புரிதலானது ஏற்படும். இதனால நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய சூழ்நிலைக்கேற்ப நீங்க மாறிக்கொள்வீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையில இணக்கங்களானது உருவாக்கி கொள்ளும். உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தார்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இந்த ஒரு நாளுக்கு பிறகு இணக்கங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களை சுற்றி வரும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் உண்டாகும். நல்ல செய்தி மூலமாகவோ, நல்ல சந்திப்புகளுக்கு மூலமாகவோ, இல்லைன்னா புதிய வாய்ப்புகள் கிடைப்பதாலோ, இது அனைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களுடைய மாற்றத்தை பார்த்து உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பணமோ செல்வமோ உங்களை தேடி வந்திருக்கும். இந்த பணம் இருந்தாலே போதுங்க, யார் வேண்டுமானாலும் மதிப்பாங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போயிருது. எனவே நீங்க முடிந்த அளவுக்கு பணத்தை சம்பாதித்து விட்டீங்க அப்படின்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களுடைய குடும்பமும் நிச்சயமாக நல்லா இருக்கும் என்பதை நீங்க ஒரு முறைக்கு பல முறை புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்க இது வரைக்கும் கண்ணீர் நிறைய விட்டுருப்பீங்க.
அந்த கண்ணீருக்கு இதுக்கு மேலே சிரிப்பும் நீங்கள் நிறையா சிரிக்க ஆரம்பிப்பீங்க. இதுவரை நீங்கள் எவ்வளவுக்கு கண்ணீரானது சிந்தினீங்களோ இதற்கப்புறம் சிரிப்பை நீங்கள் சிரிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு காலமானது மாறப்போகிறது. இது வெறும் வார்த்தைகளாக மட்டும் போகக்கூடாது. இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகக்கூடிய ஒரு உண்மையாக மாறும். நிச்சயமா நான் அடிச்சு சொல்றேன். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு துன்பங்கள் கொடுத்தது யார் தெரியுமா? நீங்க உயர்ந்ததுக்கு பிறகு அவங்க அவங்களுடைய மாற்றத்தை பார்த்து அதிர்ச்சி அடைவாங்க. அப்பொழுது தெரியும் உங்களுக்கு இதுவரை துன்பங்கள் கொடுத்தது யாரு, உங்களுக்கு எதிரியாக நினைத்தவர்கள் யாரு என்று. உங்களுக்கு கூறக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் என்ன தெரியுமா? உங்களுடைய மனதை நீங்க காப்பாற்றணும். எல்லாருமே முக்கியம்னு நினைத்துக்கொண்டு உங்களுடைய மனதை நீங்க காயப்படுத்தக்கூடாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை. யாரையும் நீங்க அதிகமா நம்பவும் கூடாது. யாரிடமும் அதிகமாக பழக்கமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்து ஓடிக்கொண்டே இருங்க. இது முன்னேறுவதற்கான ஒரு காலம். முன்னேற மட்டும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வேண்டியதெல்லாம் பிற்காலத்தில் கிடைக்கும். ஆனால் நல்லவர்களை விட்டுவிடவே கூடாது. உங்களை நீங்களும் நேசிக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியாகவே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சிரிப்பை நீங்க சிரிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு காலமானது மாறப்போகிறது. இது வெறும் வார்த்தைகளாக மட்டும் போகக்கூடாது. இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகக்கூடிய ஒரு உண்மையாக மாறும். நிச்சயமா நான் அடிச்சு சொல்றேன். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு துன்பங்கள் கொடுத்தது யார் தெரியுமா? நீங்க உயர்ந்ததுக்கு பிறகு அவங்க அவங்களுடைய மாற்றத்தை பார்த்து அதிர்ச்சி அடைவாங்க. அப்பொழுது தெரியும் உங்களுக்கு இதுவரை துன்பங்கள் கொடுத்தது யாரு, உங்களுக்கு எதிரியாக நினைத்தவர்கள் யார் என்று. உங்களுக்கு கூறக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் என்ன தெரியுமா? உங்களுடைய மனதை நீங்க காப்பாற்றணும். எல்லாருமே முக்கியம்னு நினைத்துக்கொண்டு உங்களுடைய மனதை நீங்க காயப்படுத்தக்கூடாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை. யாரையும் நீங்க அதிகமா நம்பவும் கூடாது. யாரிடமும் அதிகமாக பழக்கமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க